கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஆமோத்சின் குமாரன் யார்? ஏசாயா. ஏசாயாவின் அப்பா பெயர் என்ன? ஆமோத்ஸ். ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய எவர்களுடைய நாட்களில் தரிசனம் கண்டார்? உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா. ஏசாயா எவைகளை குறித்து தரிசனம் கண்டார்? யூதாவையும் எருசலேமையும் குறித்து. கர்த்தர் பேசுகிற போது எவைகள் கேட்க வேண்டும்? வானங்கள். கர்த்தர் பேசுகிற போது எவைகள் செவி கொடுக்க வேண்டும்? பூமி. டேஷ் கேளுங்கள், டேஷ் செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு. கர்த்தர் எவர்களை வளர்த்து ஆதரித்தார்? பிள்ளைகளை. பிள்ளைகள் யாருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்? கர்த்தருக்கு விரோதமாய். தன் எஜமானை அறிவது எது? மாடு. தன் ஆண்டவனின் முன்னணையை அறிவது எது? கழுதை. இஸ்ரவேல் என்ன இல்லாமல் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? அறிவில்லாமல். கர்த்தரின் ஜனம் என்ன இல்லாமல் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? உணர்வில்லாமல். இஸ்ரவேல் என்ன ஜாதியாய் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? பாவமுள்ள ஜாதியாய். இஸ்ரவேல் எதினால் பாரம் சுமந்த ஜாதியாய் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? அக்கிரமத்தால். இஸ்ரவேல் எவர்களின் சந்ததியாய் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? பொல்லாதவர்களின் சந்ததியாய். இஸ்ரவேல் என்ன உண்டாக்குகிற புத்திரராய் இருக்கிறார்கள் என கர்த்தர் கூறினார்? கேடு. இஸ்ரவேல் யாரை விட்டார்கள் என கர்த்தர் கூறினார்? கர்த்தரை. இஸ்ரவேலர் யாருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு.
இன்னும் நீங்கள் ஏன் டேஷ் வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். சோதனை கேள்வி 1. தன் எஜமானை அறிவது எது? மாடு, கழுதை, நாய், எருது. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் எப்படி விலகிப் போகிறார்கள் என கர்த்தர் கூறினார்? அதிகமாய். இஸ்ரவேலருடைய தலையெல்லாம் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் கூறினார்? வியாதி. இஸ்ரவேலருடைய இருதயமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் கூறினார்? பலட்சியமுமாய். இஸ்ரவேலருடைய எது தொடங்கி எது மட்டும் சுகமே இல்லை? உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும். இஸ்ரவேலுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் உள்ளது எவை? காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும். இஸ்ரவேலருடைய எது பிதுக்கப்படாமல் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? காயத்தின் சீல். யாருடைய காயம் கட்டப்படாமல் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலுடைய காயம். இஸ்ரவேலுடைய காயம் எதனால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? எண்ணெயினால். இஸ்ரவேலருடைய எது பாழாயிருக்கிறது? தேசம். இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எதனால் சுட்டெரிக்கப்பட்டது? அக்கினியினால். இஸ்ரவேலருடைய நாட்டை யார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள்? அந்நியர். இஸ்ரவேல் அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட எந்த தேசம் போல் இருக்கிறது? பாழ்ந்தேசம் போல். அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ்ந்தேசம் போல் இருப்பது எது? இஸ்ரவேலின் தேசம். திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போல மீந்திருப்பவள் யார்? சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தி எதிலுள்ள ஒரு குடிசை போல மீந்திருந்தாள்? வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை. சீயோன் குமாரத்தி எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் போல மீந்திருந்தாள்? முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம். இஸ்ரவேலுக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் கொஞ்சம் மீதியை வைக்காவிடில் இஸ்ரவேல் எதை போலாகி இருக்கும்? சோதோமை போல். சேனைகளின் கர்த்தர் கொஞ்சம் மீதியை வைக்காவிடில்
இஸ்ரவேல் எதற்கு ஒத்திருக்கும்? கொமோராவுக்கு. சோதோமின் அதிபதிகள் எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை. சோதனை கேள்வி 2. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் என்னவாகி விடுகிறாள்? ஒரு காவற்காரி, ஒரு லீலி புஷ்பம், ஒரு முள், ஒரு குச்சு. கொமோராவின் ஜனம் எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? தேவனுடைய வேதத்துக்கு. சோதோம் கொமாராவின் எவைகள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பலிகளின் திரள். சோதோம் கொமாராவில் உள்ள எவைகளின் தகன பலிகள் கர்த்தருக்கு அரோசிகமாயிருந்தது? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகள். சோதோம் கொமாராவில் உள்ள எவைகளின் நிணம் கர்த்தருக்கு அரோசிகமாயிருந்தது? கொழுத்த மிருகங்களின் நிணம். எவைகளுடைய இரத்தத்தின் மேல் கர்த்தருக்கு பிரியமில்லை? காளைகள், ஆட்டுக்குட்டிகள் மற்றும் கடாக்கள். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் டேஷ் இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? பிரகாரங்களை. இனி எவைகளை கொண்டு வர வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? வீண் காணிக்கைகளை. எது கர்த்தருக்கு அருவருப்பாயிருந்தது? தூபம் காட்டுதல். அக்கிரமத்தோட ஆசரிக்கிற எவைகளை சகிக்க மாட்டேன் என்று கர்த்தர் கூறினார்? மாதப்பிறப்பு, ஓய்வு நாள் மற்றும் சபை கூட்டம். எவர்களுடைய மாதப்பிறப்புகளையும் பண்டிகைகளையும் கர்த்தருடைய ஆத்துமா வெறுத்தது? சோதோம் கொமோராவின். சோதோம் கொமோராவின் மாதப்பிறப்புகளும் பண்டிகைகளும் யாருக்கு வருத்தமாயிருந்தது? கர்த்தருக்கு. கர்த்தர் சோதோம் கொமோராவின் மாதப்பிறப்புகளையும் பண்டிகைகளையும் என்ன செய்து இளைத்து போனார்? சுமந்து. சோதோம் குமாராவில் உள்ளவர்கள் தங்கள் எவைகளை விரித்தாலும் கர்த்தர் தன் கண்களை அவர்களை விட்டு மறைக்கிறார்? கைகளை விரித்தாலும். சொதோம் கொமாராவில் உள்ளவர்கள் என்ன பண்ணினாலும் கேளேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும். சோதோம் கோமோரா மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் என்றவர் யார்? கர்த்தர். சோதோம் கொமோராவின் கைகள் எதினால் நிறைந்திருந்தது? இரத்தத்தினால். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்?
சோதோம் கொமோராவில் உள்ளவர்களிடம். சோதோம் கொமோரா எதை கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட வேண்டும்? தங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை. சோதோம் கொமோரா எதை விட்டு ஓய வேண்டும்? தீமை செய்தலை. சோதோம் கொமோராவில் உள்ளவர்கள் எதை செய்ய படிக்க வேண்டும்? நன்மை செய்ய. சோதனை கேள்வி 3. உங்கள் கைகள் எதினால் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார்? பரிதானம், இரத்தம், கொலைகள், வஞ்சனை. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சோதோம் கொமோரா எதை தேட வேண்டும்? நியாயத்தை. சோதோம் கொமோரா யாரை ஆதரிக்க வேண்டும்? ஒடுக்கப்பட்டவனை. சோதோம் கொமோரா யாருடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும்? திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை. சோதோம் கொமோரா யாருடைய வழக்கை விசாரிக்க வேண்டும்? விதவையின் வழக்கை. எதற்கு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? வழக்காடுவோம் வாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொன்னவர் யார்? கர்த்தர். பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் எதை போல் வெண்மையாகும்? உறைந்த மழையைப் போல். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரச் சிவப்பாயிருந்தாலும் எதை போலாகும்? பஞ்சை போல். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எதை புசிப்பார்கள்? தேசத்தின் நன்மையை. எப்படி எதிர்த்து நின்றால் பட்டயத்திற்கு இரையாவார்கள்? மனம் திரும்ப மாட்டோம் என்று. மனம் திரும்ப மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பார்களாகில் பட்டயத்துக்கு இரையாவார்கள். இதை சொன்னது எது? கர்த்தரின் வாய். வேசியாய்ப் போன நகரம் எது? உண்மையுள்ள நகரம். உண்மையுள்ள நகரம் எதினால் நிறைந்திருந்தது? நியாயத்தால். உண்மையுள்ள நகரத்தில் குடி கொண்டிருந்தது எது? நீதி. உண்மையுள்ள நகரத்தின் இப்பொழுதுள்ள குடிகள் எப்படிப்பட்டவர்கள்? கொலை பாதகர். எருசலேமின் எது களிம்பாயிற்று? வெள்ளி. எருசலேமின் எது தண்ணீர் கலப்பானது? திராட்சரசம். முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறவர்கள் யார்?
எருசலேமின் பிரபுக்கள். எருசலேமின் பிரபுக்கள் ஒவ்வொருவனும் எதை விரும்புகிறான்? பரிதானத்தை. எருசலேமின் பிரபுக்கள் ஒவ்வொருவனும் எதை நாடித் திரிகிறான்? கைக்கூலியை. சோதனை கேள்வி 4. உண்மையுள்ள நகரம் எப்படி போயிற்று? மறக்கப்பட்டு, சோர்ந்து, வேசியாய், பொக்கிஷமாய். இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எருசலேமின் பிரபுக்கள் எதை விசாரியார்கள்? திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை. எருசலேமின் பிரபுக்களிடத்தில் ஏறாதிருப்பது எது? விதவையின் வழக்கு. இஸ்ரவேலின் வல்லவர் என்று கூறப்பட்டுள்ளவர் யார்? சேனைகளின் கர்த்தர். யாரில் கோபம் ஆறுவேன் என்று கர்த்தர் கூறினார்? தன் சத்துருக்களில். கர்த்தர் யாருக்கு நீதியை சரி கட்டுவார்? தன் பகைஞருக்கு. கர்த்தர் தம் கையை யாரிடமாய் திருப்புவார்? எருசலேமிடம். எருசலேமின் களிம்பு நீங்க அதை சுத்தமாய் புடமிடுபவர் யார்? சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் எருசலேமின் எதையெல்லாம் நீக்குவார்? ஈயத்தை எல்லாம். கர்த்தர் யாரை முன்னிருந்தது போல திரும்ப கட்டளையிடுவார்? எருசலேமின் நியாயாதிபதிகளை. கர்த்தர் யாரை ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவார்? எருசலேமின் ஆலோசனைக்காரரை. நீதிபுரம் என்று பெயர் பெறுவது எது? எருசலேம். சத்திய நகரம் என்று பெயர் பெறுவது எது? எருசலேம். எருசலேம் எப்படியெல்லாம் பெயர் பெறும்? நீதிபுரம் சத்திய நகரம். நியாயத்தினால் மீட்கப்படுவது எது? சீயோன். சீயோனில் திரும்பி வருகிறவர்கள் எதினால் மீட்கப்படுவார்கள்? நீதியினால். ஏகமாய் நொறுங்குண்டு போகிறவர்கள் யார்? துரோகிகளும் பாவிகளும். நிர்மூலமாகிறவர்கள் யார்? கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். எருசலேம் தாங்கள் விரும்பின எவைகளின் நிமித்தம் வெட்கப்படுவார்கள்? கர்வாலி மரங்களின் நிமித்தம்.
எருசலேம் தாங்கள் தெரிந்து கொண்ட எவைகளின் நிமித்தம் நாணமடைவார்கள்? தோப்புகளின் நிமித்தம். எருசலேம் இலையுதிர்ந்த எதை போலிருப்பார்கள்? கர்வாலி மரத்தை போல். சோதனை கேள்வி 5. கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் என்ன ஆவார்கள்? மறக்கப்படுவார்கள், அழிந்து போவார்கள், நிர்மூலமாவார்கள், சோர்ந்து போவார்கள். இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எருசலேம் தண்ணீர் இல்லாத எதை போலிருப்பார்கள்? தோப்பை போல். சணற்கூலமாயிருப்பவன் யார்? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியின் கிரியை எதை போலாகும்? அக்கினி பொறி. அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகிறவை எவை? பராக்கிரமசாலியும் அவன் கிரியையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த ஏசாயாவின் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமேன்.